வணக்கம் நண்பர்களே. இன்று நமது எட்டயபுரத்து கவிஞன், நமது நேசத்திற்குரிய மீசைக்கவி பாரதி பயன்படுத்தி இருக்கிற பேணுதல் என்ற சொல் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பாரதியின் பல்வேறு பெண்ணிய கவிதைகளை நாம் மேடையிலே கேட்டிருந்தாலும் இன்று நான் சொல்ல இருக்கிற அந்த ஒற்றை வரியை அரிதினும் அரிதாகத்தான் நாம் கேட்டிருந்திருக்க முடியும். அந்த வரி எதுவென்றால், பேணும் ஒரு ஆண் மகனை வேண்டி என்றோ பெண்கள் எல்லாம் கற்பு நிலை தவறுகின்றார் என்று பாரதி எழுதியிருக்கிறார். தன்னை பேணக்கூடிய ஆண்மகன் இல்லாத போதுதான் தன்னை பேணக்கூடிய வேறொரு ஆண்மகனை தேடி அந்த பெண்கள் கற்பு நிலையிலே இருந்து தவறுகிறார்கள் என்பது பாரதியின் செய்தி. கற்பு என்பதை குறித்து பிறிதொரு நாள் பார்ப்போம். இன்று நாம் பேணுதல் என்ற சொல்லோடு பயணிப்போம். இந்த பேணுதல் என்ற சொல்லுக்கான விளக்கத்தினை பாரதி கண்ணன் பாட்டு நூலில் 15வது பாடலில் கண்ணன் என் காந்தன் என்ற பாடலில் குறிப்பாக கொடுத்திருக்கிறார். அதிலே தலைவியாக இருக்கிற அந்த பெண், காதலனாக இருக்கிற கண்ணன் தனக்கு கனிகள் கொண்டு வந்து தருகிறான், தனக்கு பல்வேறு தைலங்கள் கொண்டையிலே தடவுவதற்கு கொண்டு வந்து தருகிறான், கண்ணுக்கு மை கொண்டு வந்து தருகிறான் என்று மிக நீண்ட பட்டியலை அந்த பெண் சொல்லுகிறான். கனிகள் கொண்டு தரும் கண்ணன் கற்கண்டு போல் இனிதாய், கொண்டை முடிப்பதற்கே மனம் கூடு தைலங்களும், வண்டு விழியினுக்கே கண்ணன் மையும் கொண்டு தரும் என்பது அந்த பேணுதல் குறித்த பாரதியின் வழிகாட்டுதல் ஆகும். எந்த திரைப்பட நடிகைக்கு எந்த புடவை நன்றாக இருக்கும், எந்த நடிகைக்கு எந்த மாதிரியான கூந்தல் அழகு நன்றாக இருக்கும் என்று தெரிந்து வைத்திருக்கிற நாம், நம் வீட்டிலே இருக்கிற நமக்காக உடைத்துக் கொண்டிருக்கிற அம்மாவுக்கு எந்த வண்ணத்தில் புடவை பிடிக்கும், நம் தங்கைக்கு எந்த வண்ணத்தில் பொட்டு பிடிக்கும், நாம் மணந்து கொண்டிருக்கிற அல்லது காதலித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பிற்குரிய உயிராக இருக்கிற அந்த பெண்ணுக்கு யாருடைய திரைப்படம் பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் பெண்கள் தங்களது அன்பை பேணுகிற வேறொருவரிடத்திலே பயணித்து விடுகிறார்கள் என்று பாரதி எச்சரிக்கையோடு அன்பையும் கலந்து சொல்லி இருக்கிறார். எனவே இது காதலுக்கு மட்டுமல்ல, உறவுக்கும் நட்புக்கும் கூட. நாம் வாங்கி தருகிற சின்ன நீல நிற எழுதுகோல், நாம் வாங்கி தருகிற சின்ன பொட்டு, நாம் வாங்கி தருகிற சின்ன புத்தகம், இவையெல்லாம் நட்பையும் உறவையும் எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். வெளியிடங்களுக்கு பயணித்தாலும், வாழ்வின் புறச்சூழ்நிலைகள் நாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும், சின்ன சின்ன பரிசுகளை நம்மை சார்ந்தவர்களுக்கு வாங்கி தந்து கொண்டு சென்று அவர்களது அன்பை பேணுவோம். அவர்கள் எப்பொழுதும் நம் அன்பு வளையத்துக்குள் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வோம். பேணும் ஒரு ஆண்மகனை வேண்டி என்றோ பெண்களெல்லாம் கற்பு நிலை தவறுகிறார் என்கிற வரியின் வழியாக பேணுதல் என்ற செய்தியை வாழ்வில் பின்பற்றுவோமாக. நன்றி, வணக்கம்.